வணக்கம். நம்முடைய நேயர்கள் ஜி ஞானசம்பந்தன்கிற யூடியூப் சேனலில் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு செய்திகளை நம்மளோடு பகிர்ந்துக்கிறாங்க. அதில் நீங்கள் என்னென்ன தலைப்பில் பேசலாமே என்று அவர்கள் கொடுக்குற தலைப்பே நமக்கு வியப்பாக இருக்குது. சென்ற வாரம் ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம், சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய கதைகள் பற்றி. இந்த வாரம் விக்ரமாதித்தன் கதைகளை பற்றி பேசுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த யோசனை நமக்கு சொன்னவர் தமிழ்ச்செல்வன் கே. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விக்ரமாதித்தன் கதைகள் உண்மையிலே சிறு பிள்ளையாக நான் இருந்தபோது அதிகம் வாசித்தது இந்த கதையை தான். அம்புலி மாமா அப்படின்னு ஒரு இதழ் வரும். அந்த அம்புலி மாமாவில் வேதாளமும் விக்ரமாதித்தனுமாக மாதம் மாதம் ஒரு கதை வந்துக்கிட்டே இருக்கும். அது பின்னாடி நிறைய கதை சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மொத்தமே வேதாளத்துக்கு விக்ரமாதித்தனுக்கு இடையில் நடந்த கேள்வி பதில் 24 தான் சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இந்த விக்ரமாதித்தன் கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, உஜ்ஜயினி மாநகரம், உச்சிமாகாளி பட்டணம் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய மத்திய பிரதேசத்தில் அந்த பகுதி இருக்கிறது. இது உஜ்ஜயினி ஒரு காலத்தில் தலைநகரமாக இருந்தது. இதை போஜராஜன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணால், தன்னுடைய மந்திரி தளபதி வீரர்களோடு வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போன இடத்துல நிறைய மிருகங்களை வேட்டையாடுறது வழக்கம். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் தடை பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்தில் வேறு வழி இல்லை. ஏன்னா மிருகங்கள் நிறைய உள்ளே பூந்துருச்சுன்னா மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மிருகங்களை கொள்ளுவாங்க, வேட்டையாடுவாங்க. அப்போ வெயில் நேரம், பசி வந்துருச்சு. என்ன பண்ணலான்னு பார்த்த உடனே மந்திரிகிட்ட கேட்ட உடனே மந்திரி சொன்னார், கொஞ்சம் தூரத்தில் பசுமையான வயல்கள் இருக்குது, அங்கே போய் நம்ம ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா அங்கே ஒரு பரண் போடப்பட்டிருந்தது. அது மேலே ஒரு அந்தணர் ஒருத்தர் நின்றுட்டுருந்தார். நின்றுட்டுருந்த அந்தணர் என்ன பண்ணார், இவங்களெல்லாம் பார்த்தோன்னே, வாங்க 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 எல்லோரும் வாங்க, இங்கே வெள்ளரி பிஞ்சுக்கிட்டு இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. உடனே எல்லோரும் பசியோடு என்ன பண்ணாங்க, உள்ளே போய் எல்லா பிஞ்சுகளையும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த பிராமணர் கீழே இறங்கி குய்யோ முறைன்னு கத்த ஆரம்பித்தார். ஐயோ, கேட்க ஆள் இல்லையா, இந்த அரசன் இப்படி என் தோட்டத்துக்குள்ளே புகுந்து நான் என் உழைப்பெல்லாம் திங்கிறானேன்னொடனே எல்லோரும் திடுக்கிட்டு போனாங்க. இவன் தானே கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. இவங்க வெளியே போன உடனே அவன் திருப்பி மேலே பறனுக்கு போனான். போனவன் திருப்பி, ஏன் எல்லோரும் போயிட்டீங்க, வாங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். ஏடா அது இவன் என்ன இப்படி இருக்கானே அப்படின்ட்டு சரி திருப்பி உள்ளே போனாங்க. உள்ளே போய் சாப்பிட ஆரம்பித்தோடனே கீழே இறங்கி வந்தவன் திருப்பி கத்த ஆரம்பித்தான். போச்சு, என் செல்வமெல்லாம் போச்சு, என் உழைப்பெல்லாம் போச்சு அப்படின்னா. என்னடா அது, மேலேருந்து அவர் பேச்சு பேசுகிறான், கீழேருந்து அவர் பேச்சு பேசுகிறானே அப்படின்னு மன்னர் யோசித்தோடனே அந்த மந்திரி உடனே ஒரு யோசனை பண்ணார். இவன் மேலேருந்து நல்ல விஷயம் பேசுகிறான், கீழேருந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான் அப்படின்னா இந்த பரனுக்கடியில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு. சரின்ட்டு அரசன் இல்லையா, அந்த இடத்த பூரா உடனே விலைக்கு வாங்கி அந்த பரனை பிரிச்சுட்டு அந்த இடத்த தோண்டினாங்க. தோன்றுனா 32 படிக்கட்டுகளை உடைய ஒரு சிம்மாசனத்தோடு கூடிய ஒரு அலங்கார பீடம் ஒன்று கிடைத்தது. 32 படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் 2 பதுமைகள், பொம்மை, பெண் பொம்மைகள். இந்த இதை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போனாங்க. தங்கம் வைரம் வைடூரியத்தில் செய்யப்பட்ட படிக்கட்டுகள். உடனே மன்னன் என்ன பண்ணால் ரொம்ப மகிழ்ந்து போய், சரி இதை நம்முடைய அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போவோம், நான் இதில் ஏறி உட்காந்து அரசாட்சி பண்ணுறேன் அப்படின்னா. அதே மாதிரி அதை எடுத்து சுத்தப்படுத்தி பளபளப்பாக்கி அதை கொண்டு வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மன்னன் என்ன பண்ணால் ஒரு நல்ல நாளில் அந்த முதல் படிக்கட்டில் காலை வச்சான். கலீர்னு சிரிப்பு சத்தம் கேட்டது. யார் சிரிச்சா அப்படின்னு பார்த்தா அந்த முதல் படிக்கட்டில் நின்ன 2 பதுமைகளும் பெண்களாக மாறி இப்போ சிரித்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ராஜா கேட்டான், ஏன் சிரிக்கிறமா, இந்த படிக்கட்டில் ஏறி போகிறதுனா யார் ஏறி போக முடியும் தெரியுமா, விக்ரமாதித்தன் மட்டும்தான் இப்போ ஏறி போக முடியும். அப்படி ஆண்ட விக்ரமாதித்தன் அவனுடைய அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் ஏற வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய சாகசங்கள்லாம் நீங்கள் புரியணும்னு சொன்னாங்க. அப்படி என்ன விக்ரமாதித்தன் சாகசம் புரிஞ்சார், அவர் யார் அப்படின்னு அந்த போஜராஜன் கேட்டான். இப்போ அந்த பதுமைகள் கதை சொல்ல ஆரம்பித்தது. அந்த கதைகள் தான் விக்ரமாதித்தனுடைய பிறப்பு முதல் சொல்லப்படுகின்ற கதைகள். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஒரு 32 படிகளை உடைய ஒரு
சிம்மாசனத்தையும் 32 பதுமைகளையும் பார்த்துட்டோம். இனி விக்ரமாதித்தனுடைய கதைகளை அந்த பதுமைகள் எப்படி சொல்லுகின்றன, அதில் வருகின்ற கதைகள் என்னென்ன, வேதாளம் எப்போது வரும், வேதாளம் கேட்குற கேள்வி என்ன, இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றன. இவற்றை படிக்க 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 ஒரு மர்மக்கதை படிப்பது போல் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது நாம் தொடங்கியிருக்கிறோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். விக்ரமாதித்தன் யார், பட்டி என்பவர் யார், வேதாளத்தை எப்படி அவர்கள் கைவசப்படுத்தினார்கள், பிறகு நடந்தது என்ன, எல்லாவற்றையும் தொடர்ந்து காண இருக்கின்றோம். கேள்வி கேட்ட தமிழ்ச்செல்வன் கே அவர்களுக்கு நன்றியை சொல்லி தொடர்ந்து நாம் இந்த செய்திகளை பார்ப்போம். விக்ரமாதித்தன் கதை தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.